அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெயமேனுகோபால். ஒரு ஜாதகத்தில் எப்பொழுதுமே நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயங்களில் அந்த ஜாதகம் எத்தனை கிரகம் ஆட்சியாக இருக்குது, அல்லது எத்தனை கிரகம் உச்சமாக இருக்குது, அல்லது எத்தனை கிரகம் நீசமாக இருக்குது அப்படிங்கிறத முக்கியமாக பார்க்கணும். ஏன் அப்படி பார்க்கணும் அப்படின்னா, அதாவது அதிகமான உச்ச கிரகங்கள் இருந்தாலும் பிரச்சனை வரும், அதிகமான நீச கிரகங்கள் இருந்தாலும் பிரச்சனை வரும். அப்போ ஒரு ஜாதகத்தை எடுக்கும்போது எந்த கிரகம் வலுவாக இருக்குன்னு பாருங்கள். ஆட்சியாக இருக்கா அல்லது உச்சமாக இருக்கா அப்படின்னு பாருங்கள். இப்போ பார்த்துட்டு, இப்போ கிரகங்கள் உச்சமாக இருந்தாலும் அவர்களுக்கு சிறப்பான பலன்கள் நடப்பதில்லை. கிரகங்கள் நீசமானாலும் அவர்களுக்கும் சிறப்பான பலன்கள் நடப்பதில்லை. அதே மாதிரி ஒரு அதிகமாக கிரகங்கள் வக்ரமாக இருக்கும் கூடாது. அப்போ ஒரு கிரகம் ஆட்சியாக இருந்தாலும் பிரச்சனை, உச்சமாக இருந்தாலும் பிரச்சனை, நீசமாக இருந்தாலும் பிரச்சனை, வக்ரமாக இருந்தாலும் பிரச்சனை. இதை எப்படி நம்ம வகைப்படுத்துறது அப்படின்னா, பொதுவாக ஒரு ஜாதகம்னு எடுத்துக்கிட்டால் அதில் அடிப்படையான சில விஷயங்கள் முக்கியமாக பார்க்குறதுல இந்த லக்னம் பாதிக்கப்படக்கூடாது, லக்னாதிபதி பாதிக்கப்படக்கூடாது. லக்னம் பாதிக்கப்பட்டாலும் பரவாயில்ல, லக்னாதிபதி பாதிக்கப்படக்கூடாது. லக்னாதிபதி பாதிக்கப்படாமல் இருந்தாலே அது ஒரு நல்ல அமைப்பு தான். அந்த ஜாதகத்தில் உச்ச கிரகம் இல்லை, நீச கிரகம் இல்லை, வக்ர கிரகம் இல்லை, எதை பற்றி நம்ம கவலைப்பட வேணாம். லக்னாதிபதி நல்லா இருக்காரா, ஓகே, அப்போ அந்த ஜாதகம் நன்மை நடந்தாலும் பேலன்ஸ் பண்ணிக்கும், தீமை நடந்தாலும் பேலன்ஸ் பண்ணிக்கும். முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் லக்னாதிபதியுடைய நிலைமையைத்தான் நம்ம முதல்ல பார்க்கணும். அதுக்கடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, லக்னாதிபதியை பார்த்தாச்சு, அதுக்கடுத்து ராசிதிபதி எப்படி இருக்காருன்னு பாருங்கள். ரெண்டு பேருமே ஒரு ஜாதகம் நல்லா இருந்தால் அது பவர்ஃபுல்லான ஜாதகம். லக்னாதிபதியும் வலுவாக இருக்கார், ராசி அதிபதியும் வலுவாக இருக்கார். இப்போ ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதியும் நீசமாயிட்டார், ராசி அதிபதியும் நீசமாயிட்டாருன்னா அந்த ஜாதகத்துக்கு காப்பாற்றுறதுக்கு எந்த கிரகமும் இல்லை, ரொம்ப சிரமம். ஜெயிக்கிறதுங்கிறது ரொம்ப சிரமம். அந்த ஜாதகத்தில் கர்ணநாதன் அவர் கொஞ்சம் ஆட்சியாகவோ உச்சமாக இருந்தால் வண்டி ஓரளவுக்கு ஓடிக்கிட்டு இருக்கும். எந்த கிரகம் நல்லா இருந்தாலும் இல்லாட்டியும் பரவாயில்ல, ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதி நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம அடிப்படையாக ஆரம்பத்திலேருந்து சொல்லிட்டு வர விஷயம். லக்னாதிபதி தான். லக்னாதிபதி நல்லா இருந்தாலே போதும், அந்த ஜாதகம் எந்த சூழலிலும் மீறி வெளியே ஜெயிச்சிடும். மற்ற சிறப்பான அமைப்புகள் இருந்தும் லக்னாதிபதி பாதிக்கப்பட்டால் அந்த ஜாதகத்தால் அந்த ஜாதகருக்கு எந்த பிரயோஜனமும் அதிகம் கிடையாது அப்படிங்கிறது நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு சிறு தகவல். இவை எல்லாமே பொதுவான தகவல் தான். தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து, அதில் உள்ள கிரக அமைவுகளை பொறுத்து பலன்கள் வேறுபடும் அப்படிங்கிற அடிப்படை உண்மைகளை நாம் மறந்துவிடக்கூடாது. நன்றி நேயர்களை, மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.